நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர வர கோவில் திருப்பணிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இம்புட்டு புண்ணியத்தை சேர்த்து என்ன பண்ண போற நீ? காலையில எழுந்திரிச்சோன்னா நேரா கோயிலுக்கு வந்துடுற. இலை வாய் முடிக்கிட்டு வர்றியா? ஏப்பா இருப்பா, எங்க போற? ஏடா இலை கூறு கட்டவன கோயிலுக்கு போறவனு பாட்டி எங்க போறன்னு கேக்குற? கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? எனக்கு கூறு இருக்கா இல்லையான்ற இருக்கட்டும், அங்க ஒரு போர்டு இருக்கு பாரு. கோவிலில் மராமத்து பணிகள் நடைபெறுவதால் 11 to 1 வரை பக்த கோடிகளுக்கு அனுமதி இல்லை. கோவில் நிர்வாகம். ஏலை அந்த போர்டை வச்சதே நான் தான்டா. மூடிட்டு உள்ளவா? ஏன்பா யாரும் கோவிலுக்குள்ள வரக்கூடாது நீயே போட வச்சுட்டு நீ மட்டும் போற? அம்மன் கிரீடத்தை எதுவும் ஆட்டைய போட போறியோ? ஏண்டா ஏலை நல்லதாவே யோசிக்க தெரியாதா உனக்கு? இல்லப்பா பழக்க தோஷம். ஊரு கட்டவன வா. சரி ஏன்பா ஆள் இல்லாத டீ கடையில டீ ஆத்துறவன பாத்திருக்கேன். நீ ஆளே இல்லாத கோவில் என்ன பண்ண போற? இலை வாய் முடிக்கிட்டு வர்றியா? நீ கொஞ்சமாவது வாயை திறக்குறியா? இலை அழகர் குத்து போத்து ஆஸ்பத்திரியில் இருக்கப்ப சாமிக்கு அங்க பிரச்சனை பண்றதை வேண்டிக்கிட்டேன். மாப்பிள ஆமாடா. உனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் கிடையாதே மாப்பிள. மாப்பிள்ளை உசுறு முன்னாடி சென்டிமெண்ட் நடா சென்டிமெண்ட். அவன் நல்லபடியா பொழைச்சி வந்தான்டா. சாமிக்கு அங்க பிரச்சனை பண்றதை வேண்டிக்கிட்டேன். பாடுறா பாடுறா இல்லடா, அதை யாரும் பார்க்க கூடாதுதான் கோவிலை பூட்டிட்டு அங்க பிரதர்சனம் பண்ண வந்தேன். யோ வேண்டும் போது இமேஜ பார்க்கல, வேண்டுதல் நிறைவேற்றும் போது மட்டும் என்ன இமேஜ் வேண்டிய கிடக்கு? இமேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. ஐயாவுக்கு இந்த மாதிரி வேண்டிக்கிறதெல்லாம் பிடிக்காது. இது எல்லாமே மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாரு. அதான். ஏன்பா அங்க பிரதட்சணம் பண்றவன் அதிகாலையில பண்ண வேண்டாமா? 11 மணிக்கு கோயில் பிரகாரம்லாம் கொதிக்குமே. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் செத்துற மாட்டான். போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. மாப்பிள்ள சாமி வேண்டுறதுதான் வேண்டிக்கிறீங்க. நான் மண் சோறு சாப்பிட்றேன், மாலை சாத்துறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி ஈஸியா வேண்டிக்கலாம்ல. மொட்டை அடிக்கணும் கூட வேண்டிக்கிட்டேன்டா. இல்லை என்னடா சிரிப்பு? ஒன்ன மொட்டையோட நான் பாக்குறதுக்கு. ஏலே பூசாரி, நான் மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டது எனக்கு இல்ல உனக்கு. ஏன்பா உன் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எதுக்கு மொட்டை அடிக்கணும்? அதெல்லாம் அப்படித்தான்டா. போய் வாசல் நின்று யாரும் உள்ள வராம பாத்துக்க. ஆமா இவர் பெரிய மைசூர் மகாராஜா, சாமி கும்பிட வந்திருக்காரு. நான் வாசல் நின்று காகணும். என்னடா முணங்குற? ஒன்னும் இல்லப்பா. தாயே மாப்பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடு. ஏங்க நில்லுங்க. என்ன கோயிலுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்க. அப்ப நீங்க உள்ள இருந்து தானே வரீங்க? குதர்க்கமா பேசுறத குடும்பமா பண்ணுவாங்க போல. பூசாரி ஏங்க உள்ள மராமத்து பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க போயிட்டு சாயங்காலமா வாங்க. சாமிக்குன்னு கொண்டு வந்துட்டு பூஜை சாமான்லாம் திரும்பி வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. சரி கொடுத்துட்டு போங்க, நாங்க அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன விளையாடுறீங்களா? நீங்க யார் என்ன கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றதுக்கு? ஏன் கத்தாதீங்க. உங்க மாமா உள்ள அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காரு. மாமாவா? யாரு?
சக்தி மாமாங்க. சரி சக்தி. அதுக்கு இல்ல அது வரைக்கும் வெளியில இருந்து யாரும் உள்ள வர வேண்டான்னு தான். அவர் அங்க பிரதட்சணம் பண்றதுக்கும் நான் சாமி கும்பிடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல உங்க மாமாவுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, கொஞ்சம் கூச்ச சுவாபம். இதுல கூச்சப்பட என்ன இருக்கு? அது அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நான் சாமி கும்பிட வரதா செய்வேன். அவருக்கு கூச்சமா இருந்தா எந்திரிச்சு போக சொல்லுங்க. ஐயோ, வேண்டுதல பாதியில எல்லாம் விட்டா நல்லதுக்கு இல்லங்க. அது அவர் பிரச்சனைங்க. இல்லங்க, அது உங்களுடைய பிரச்சனை. உங்க மாமாவுடைய வேண்டுதலே அழகருக்காக தாங்க. ஆமாங்க, அழகர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வேண்டிட்டார் போல இருக்கு. அழகர்னா சக்திக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க அப்பா அம்மாக்காக கூட இப்படி வேண்டிட்டது இல்லைங்க. போங்க, போய் பிரகாரத்துல தண்ணி ஊத்துங்க. ரொம்ப சூடா இருக்க போகுது. சரிங்க. மாப்பிள்ள, சன்னிதானம் வந்துருச்சு. தாயே, மெதுவா மாப்பிள்ள. மாப்பிள்ள இப்படி உட்காரு மாப்பிள்ள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூசாரி, இந்த லெமன் ஜூஸ் குடிக்க சொல்லுங்க. மாப்பிள்ள இந்தா மாப்பிள்ள. இரண்டி பஸ் பிடிச்சலாம்ல. மணி என்னாச்சு? 8. பஸ் வரதுக்கு 8:15 ஆகும். அப்படியா? ஆமா, நான் 8 தான் நினைச்சேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன? கொஞ்ச நாளா நீ பஸ்லயே போலன்னு தெரியுது. பைக்லயே போய் பழக்கப்பட்டுட்டியா? அதான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றது உனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும், அதான். அப்ப போன போடு. யாருக்கு? வேற யாரு? அழகர் கால் டாக்ஸி தான். போன் பண்ணா 5 நிமிஷத்துல ஓடோடி வருமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பஸ்ல எப்ப போக முடியுமோ அப்ப போனா போதும். அதுக்கு மேல உன் இஷ்டம். ஆமா, ஏன் இஷ்டம் தான். அந்த வண்டியில போறது ரொம்ப கஷ்டம். விடுடி, மன்னிச்சு விடு. பாவம் பையன் பொழைச்சு போட்டோம். நாங்க என்ன விளையாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் இது சீரியஸான சண்டை. ஓ, நாங்க நம்பிட்டோம். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதான் உண்மை. நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நான் அழகர்கிட்ட சொல்லிட்டேன். அடிங். ஏய், என்ன அடிக்க வர? பின்ன என்ன, கொஞ்சுவாங்களா? ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா செட் ஆகுமா ஆகாதான்னு? அது தப்புதான். அடிப்பாவி, அந்த சின்ன தப்புக்காக வாழ்க்கை பூரா செட் ஆகாத ஆளோட வாழ்றது பெரிய தப்பாயிடுமான்னு பயமா இருக்கு. என்னடி நீயும் இப்படி இருக்க? உன்ன மாதிரி ஆளுக்காக தான் ஆட்டோ பின்னாடி சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதன்னு எழுதி போட்டிருக்காங்க. முழிக்கிறத பாரு. ஏய், ரொம்ப திட்டாதடி. இப்போ உனக்கு அழகர் வேணுமா வேணாமா?
என்னடி ஐஸ் கேக்குற மாதிரி கேக்குற? இங்க பார், பேச்ச குறை, பதில சொல்லு. உனக்கு வேணுமா வேணாமா? இல்ல, அவன் கொஞ்சம் ஓகே தான். இங்க என்ன சொல்லுது? அழகர் அழகர்னு சொல்லுதா? அண்ணன் அண்ணன்னு சொல்லுது. ஏன் ஆரம்பத்துல சொல்லலையா? அது இல்லடி, உனக்கு அது புரியாது. இங்க பாரு, அழகர் இல்லாம நீ வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அழகர் வந்து நின்னா என்ன பண்ணுவ? அழகர் அவன் பின்னால நிக்கிறானா? இல்ல. ஏய் போய். நிஜமாவே இல்லடி, நான் சும்மா கேட்டேன். நீ போய் சொல்ற. அவன் பின்னாலதான் நிக்கிறான். சரி, திரும்பி பாரு. பாரு. ஏய் வாய் மூடு. அது சரி. எங்கடி? யாரு? அழகர். அவன் தான் வரலன்னு சொன்னல. போய். நிஜமா வரலடி. உனக்கு என்ன பார்த்தா வழிகாட்டா இருக்குல்ல? ஆண்டாள். போடி. மனசுக்குள்ள இம்புட்டு ஆசைய வச்சுக்கிட்டு ஏண்டி நீயும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அவனையும் அவஸ்தைப்படுத்துற? ஆண்டாள். ஏகத்தே, ஒரு மாலை வாங்கடா சாமி. மாலையா? நீயா? ஏன்டா அதிகம் சாக்காவற? சாமிக்கு ஒரு மாலை போறது இல்லையா? இல்ல மாப்பிள்ள, நம்ம சாமி கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கி தானே பழக்கம். திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்லையாடா. என்ன நக்கலா? இல்ல மாப்பிள்ள, நம்ம கோயில்ல கொடுக்குற சுண்டலை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அது இல்லாம எவனா சாமி கூட வரும்போது உடைக்கிற தேங்க அப்படியே ஏர்ல பறக்கும் போது கப்புன்னு கேட்ச் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். சில பல செருப்புகளை ஆட்டையை போட்டு நம்ம காலில் போட்டு அழகு பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்ம கோயில் உண்டியில் ஒரு 10 நயா பைசா கூட போட்டது இல்லையாப்பா. ஏன் ஒரு மனுஷன் மாறக்கூடாதா? ஏன் இந்த வானிலை மாற்றம்? ஆண்டாளுக்கு எனக்கும் சண்டை. என்ன சிரிப்பு? இல்ல மாப்பிள்ள, ஊடல் இஸ் a பார்ட் ஆஃப் த கூடல்டா. இது அது இல்ல, சீரியஸ் சண்டை. ஓ ஓகே. அதனால சாந்தியை தேடி கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அது யார் மாப்பிள்ள புது ஃபிகரு? டேய், இது மனசாந்திடா. ஓ மெண்டல் பீஸ். ஆமாடா. அது சரி, அது சரி, பாப்போம். ஒரு மாலை ஒண்ணு கொடுக்க. மாலை 100 ரூபாப்பா. அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. யார் கணக்குல? காந்தின்ற பேர்ல வச்சுக்கோங்க. சரிப்பா. நல்ல சிரிப்பு, எங்கேயோ போற பாரு. செருப்பு எல்லாம் பத்திரமா இருக்கணும். என்ன அரைடி ஸ்டூல் இங்கே கிடக்குது? இதுக்குதான் மாப்பிள்ள இவ்வளோ சீன் போட்டானா? என்னடா என்ன நொன்னடா? ஆண்டாள் செருப்பு எங்க கிடக்குது? அது எப்படி இங்க வந்துச்சு? காக்கா தூக்கிட்டு வந்து போட்டிருக்குமோ? ஆண்டாதான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லலாம்ல. நான் ஒன்றும் அவ்வளோ பார்க்கலாம் வரல. நான் சாமி பார்க்க தான் வந்திருக்கேன். ஒருவேளை அவ சாமி பார்க்க வந்திருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? அது சரி, அது சரி, பார்ப்போம். மாலை வேண்டாம், வச்சுக்குங்க. சரிப்பா. ஏய் அழகர்டி. தெரியுது. இதுக்குதான் அடம் பிடிச்சு என்ன கோயில் கூட்டிட்டு வந்தியா? நான் ஒன்னும் அவனை பார்க்க வரல. அவன் தான் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். ஏய் தேனு, கண்டுக்காத அவனை. நீதான் பட்டி காட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குற. சரி வா போலாம். எப்பா ஐயப்பா, எங்களெல்லாம் எப்படி சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வைப்பா. சந்தோஷமா இருக்கிறாராமா. எப்பா ஐயப்பா. ஏய் அம்மன் கோயில் ஐயப்பா ஐயப்பான்னு இருக்க. ஏய், இத முதல்ல சொல்லக்கூடாதா? தேனு, நாம அடுத்த வாரம் 5 நாள் கொடைக்கானல் போற விஷயத்த நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டல்ல? ஏன் மாப்பிள்ள கொடைக்கானல் போறாங்களாமா? இது வரைக்கும் கொடைக்கானல், இதுக்கு எதுக்கு எவ்வளவு சீனு? அட நீ இல்லாம சந்தோஷமா இருக்காங்களாம். அதெல்லாம் சும்மா நடிப்பு. அப்புறம் தேனே என்ன இந்த பக்கம்? இல்ல, ஆண்டாளுக்கு நல்ல பையனா அமையணும்னு வேண்டிக்கதான். நீங்க? அது மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சு போச்சு, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்ட்டு. என்ன தேனு முறைக்கிறீங்க? நான் இப்ப முறைச்சேன். கத்தி, ஒரு பெரிய தலைவலி விட்டுருச்சு. புரியலையே. இல்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு நிச்சயம் சொன்னீங்கல்ல, அதான். ஏங்க மாப்பிள்ளை தலைவலின்றீங்களா? அவன் தலைங்க. வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இப்ப என்ன உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றேன். அது தப்பா? நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம்.
நல்ல விஷயம்தான். இருங்க, யார் இப்ப கேட்டாங்க? எனக்கு கூட ஒரு பெரிய தொல்லை ஒன்று விட்டுச்சு. அப்படியா? அது என்ன தொல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக சொன்னேன். ஜோசிக்காரன் சொல்லிட்டான், என்னை பிடிச்ச 7.5 சனி விலகுதான். அஷ்டலட்சுமி நான் ரவுண்டு கட்டுவாங்களா? டேய் கத்தி, ஜோசிக்காரன் சொல்லாங்கடா. கத்தி, நானே சனியா? சாச்சா, நீங்க திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. என்னடா சனி மட்டும் கொஞ்சம் ஓரம் ஆயிடுச்சோ? ஹெவி ஆயிடுச்சு. இல்ல, நான் சனின்னு சொன்னது சனியை தான். என்ன பிடிச்சிருந்த பேய் விட்டுருச்சான். எங்க தெருவுல இருக்க பூசாரி சொன்னாரு. யாரு? உங்க அண்ணன் கூட ஒரு பூசாரி புள்ள பிடிக்கிற மாதிரி சுத்திட்டு இருப்பானா அவனா? விடுமாப்ல, சனிக்கு பேய் சரியா போச்சு. அதே போறா, சனின்றது சாமிடா, பேயின்றது பிசாசுடா. என்ன என்ன? நான் சந்தோஷமா இருக்கேன். நானும். எனக்கு யாருமே தேவையில்லை. எனக்கும். ஹாய் கோபி. ஹாய், பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள, இது ஒரு அபூர்வமான சரக்கு. அபூர்வமான சரக்குனா எப்படி மாமா? இந்திய ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மிலிட்டரி சரக். ம், இமயமலைக்குள்ளரையே உண்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய கத்தி. ம். ஓவர் பில்டப்பா இருக்கே. இந்த சரக்கையும் போட்டு பார்த்தா தான் மேக்ஸிமம் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சரக்கு அடிச்சு பாரு, சும்மா கின்னு இருக்கும்டா மாப்பிள. என்ன விடுங்க மாமா, நீங்க அடிங்க. ஆ, ஏலே, நீ என்னடா நீ குடின்னு சொல்லிக்கிருக்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறோம். இல்லை மாமா, சித்த மருத்துவத்தில் கொஞ்சம் மருந்து சாப்பிட்றேன் வயிற்று புண்ணு ஆறதுக்காக. பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு வார்த்தை காப்பி டீ எதுவும் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தண்ணி அடிக்கூடாது. அப்படியே மாப்பிள, காலையிலேருந்து வளைச்சு 5-6 காப்பி குடிச்ச. ஏலே, நீ எதுக்குடா அவனை முறைக்கிற? உனக்கு பொய் சொல்ல தெரியலன்னு சொல்லு. சித்த வச்சான் அது இதுன்னு ரீல் விட்டுக்கிட்டு. இல்லை மாமா, லிவர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி போயிருக்கான். இதுக்கு தான் குடிக்கிறப்ப லிவர் சாப்பிடுங்க லிவர் சாப்பிடுங்கன்னு சொல்றது. யாராவது கேக்குறீங்களா? லூசு பூசாரி, லிவர் சாப்பிட்டா லிவர் தெரியாதியா? விட்டா கிட்னி கோளாருக்கு கிட்னி சாப்பிடணும்னு சொல்லுவோம் இருக்க. படிப்படாதவங்களை ஒரு தட்டு மூளை குடிப்பியா நீ? இல்லை மாப்பிள, நல்ல சரக்குடா. இது வாங்கி கொடுத்தவனே என் கூட சேர்ந்து குடின்னு கெஞ்சினேன். நான் தான் உன் கூட சேர்ந்து குடிச்சான்னு இங்கே கொண்டுக்கு வந்தேன். ஏலே, நீ ஏடா 100 காரணம் சொல்லிக்கிருக்க? புரியா? அது இல்லை மாமா, வீட்டில் திட்டுறாங்க. உங்க வீட்ல மட்டும் திட்டுறாங்க, எங்க வீட்ல என்ன அவார்டா குடுக்குறாங்க? குடிச்சா திட்ட தாயா செய்வாங்க. அதுக்கு பயந்துட்டு என்ன குடிக்காம இருக்க முடியுமா? மாப்ள, கவனிச்சா இல்லையா? எப்படியாப்பட்ட சரக்குக்கு மாமா பயங்கரமா விளம்பரம் ஓட்டிருக்காப்ல. அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணலான்னு பார்த்தா விட மாட்ட வளர்க்க. நீ குர்ரா கத்தி. அது எங்களுக்கு தெரியாதா? தனியா மப்பாவது மேட்ரு கிடையாது, எல்லாரும் சேர்ந்து மப்பாயி குப்புற விழணும், அதான் மேட்ரு. இல்லை மாப்பிள, ஏடா விஷயம் சொல்லு. இல்லை மாமா, மலைக்கு மாலை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆடா போப்பா, 5 நிமிஷத்துல 6 காரணம் சொல்ற. மாப்பிள, இது வேற ஏதோ பிரச்சனை. நீ தான் உன் மாப்பிள்ளைகிட்ட கரெக்டா கேட்கணும். இல்லை மாப்பிள, எதுக்குடா மூட்டுக்காரன் சொல்லிக்கிருக்கவன்? உண்மை என்னான்னு சொல்ற? இல்லை மாமா, நான் ஒருத்தர் குடிக்கிறதுலன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். பாரா. ஆமாம் பூசாரி, மனசுக்கு பிடிச்சவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து ஆர்டர் வர வரைக்கும் குடிக்க முடியாது. அது சரியா, ஒரு எட்டு போனை போட்டு கேளு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கலாமாண்டு? இல்லை மாமா, அது முடியாது. முடியாதா? ஏழை, ஏடாச்சு உனக்கு? இல்லை, அவங்களுக்கு எனக்கு சண்டை, சரியா பேசுறதில்ல. என்னப்பா மாப்பிள்ளை இப்படி குழப்புறான்? வாக்கு கொடுத்தேன்றான், வாக்கு கொடுத்தவங்களோட சண்டைன்றான், சண்டை போட்டாலும் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்றான். ஒன்னும் புரியலையப்பா. ஏடா பூசாரி, மாப்பிள்ளை எதுக்கிட்ட இப்படி சொதப்புறியா? ஆட என்ன விடு மாமா, நீங்க அடிங்க. ஏழை, அது எப்படியா நீ இல்லாம நாங்க மட்டும் குடிக்கிறது? சொல்லு ஆண்டாளே. எங்கன்னு இருக்க? எங்க இருக்க போறேன்? கழுத கட்டா குட்டியாச்சு அவரு, வழக்கம் போலதான். குடிச்சிட்டு இருக்கீங்களா? குடிக்க போறோம். யாரெல்லாம்? அதே 4 பேர் தான்.
நானு மாப்பிள்ளை கத்தி பூசாரி. ஓ சரிண்ணே, நீ கிளம்புறப்ப ஃபோன் பண்ணு. இல்லப்பா நீ கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. ஏண்ணே? இல்லப்பா மாப்பிள்ளை நம்ம குடிக்க மாட்டேன் வேணாம் முடிக்கிறீங்க. ஏண்ணா? அவர் யாருக்கோ வாக்கு கொடுத்துருக்காராம். அவங்களா சொல்ற வரைக்கும் குடிக்க மாட்டோம்னு அட்டம் பிடிச்சிக்கிறீங்க. சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறது. அதான் சொன்னமே, அவங்க கூட ஏதோ சண்டையா பேச மாட்டானா. ஓ ஆமாப்பா, சண்டை போட்டாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தி அவங்க ஆட முடிக்கிறாப்பா மாப்பிள்ள. ஆண்டாளு மாப்பிள்ளைகிட்ட போன கொடுக்குறேன். இந்த வாக்கு கொடுக்குறலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒழுங்கா குடின்னு சொல்லு. சரிண்ணே, போன கொடு. இந்தரா. மாமா என்ன மாமா இப்படி மாட்டி விடுற? ஏழை பேசுறா. ஹாய். ஹாய். ஹலோ. ஏன் குடிக்கல? அது வந்து ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு கொடுத்த வாக்க அவ்வளவு சீரியஸா ஃபாலோ பண்றியா? நமக்குள்ள சண்டை இருந்தும் நீ ஃபாலோ பண்றியா? நிஜமாவே உனக்கு என் மேல அவ்வளவு மரியாதையா இல்ல நடிக்கிறியா? நடிப்பா இருக்க முடியாது, ஏன்னா போன் பண்ணது நீ இல்ல, நான் தானே. இப்ப என்ன, நான் உன்னை குடிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன். நீ ஃப்ரீ, என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். நீ பாருங்க, மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் நான் இல்லைங்க. ஒரு விஷயத்தில் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா சாகிற வரைக்கும் அதில் மாற மாட்டேன். என்னால் குடிக்க முடியாது, அவ்வளோதான். அழகர், நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேங்க, அவ்வளோதான். என்னை மன்னிச்சிருமாம்மா, நான் கிளம்புறேன். நீங்கள் உட்காந்தா நீங்கள் கேட்டே இருப்பீங்க, நான் வேணாம் வேணாம் சொல்லிட்டே இருக்கணும். நாளைக்கு பார்க்கலாம், வரேன். இல்லை இல்லை மாப்பிள்ள